எல்லாருக்கும் வணக்கம். அறிவு மாஸ்டர் சேனலில் நம்ம இன்றைக்கி செவ்வாயோடைய காரகத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சூரியனுடைய காரகத்துவம் போட்டிருக்கோம், சந்திரனுடைய காரகத்துவமும் சொல்லியிருக்கோம். இப்போ செவ்வாய்க்கு சொல்ல போகிறோம். நம்ம செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு ஆண் அப்படிங்கிறத முதல்ல குறிக்கும். அந்த ஆண் பிறக்கும்போது நம்மளுடைய சகோதரனாக இருக்கலாம். அது பெண்களாக இருக்கிறப்போ திருமணத்திற்கு பிறகு அது கணவர் அப்படிங்கிற மாதிரியும் மாறலாம். ஸோ ஆண் ஜாதகப்படி பார்க்க போனீங்கன்னா சகோதரன், பெண் ஜாதகப்படி திருமணத்திற்கு முன்னாடி சகோதரன், திருமணத்திற்கு பின்னாடி கணவன். இரத்தத்தை குறிப்பது செவ்வாய், சிவப்பு நிறம், அதனால் சிவப்பு நிறத்தை குறிப்பது செவ்வாய். கடவுள்களில் முருகனை குறிப்பது செவ்வாய். கோபத்திற்கு குறிப்பது கோபம், தைரியம், வீரியம், இதற்கெல்லாமே காரகத்துவம் செவ்வாய். இயந்திரங்களை குறிப்பது செவ்வாய். நிலங்கள், வீடுகள் இவற்றையெல்லாம் குறிப்பதும் செவ்வாய். பிறகு தென்மேற்கு திசையை குறிப்பதும் செவ்வாய். பிறகு பற்களை குறிப்பது செவ்வாய். நம்மளுடைய ஒரு தொந்தரவு தருகிற நெருப்பு, அதாவது நீங்கள் சமைச்சிட்டு முடிச்சிட்டிங்க, ஆஃப் பண்ணிட்டீங்க, அந்த நெருப்பு பிரச்சனை இல்லை. ஒரு நெருப்பு பரவுது, அது அப்படியே பரவி மற்ற இடங்களில் போய் இருக்குது, அது உங்களுக்கு கஷ்டப்படுத்துது உங்களை, அல்லது அந்த நெருப்புனால உங்களுக்கு எதனாவது பிரச்சனைகள் வருதுன்னா அப்படிப்பட்ட நெருப்பு செவ்வாயை குறிப்பது. சமையல் தொழில், உடுப்பு தொழில் அது இவற்றை குறிப்பதும் செவ்வாய் தான். இராணுவத்தில் படைப்பிரிவுகள் அவர்களை குறிப்பதும் செவ்வாய். நம்மளுக்கு வேலை செய்கிற பணியாட்கள், காவலாளிகள், பிறகு கனரக வாகனங்கள் இவற்றையெல்லாம் குறிப்பதும் செவ்வாய். வெடி விபத்துகளை குறிப்பதும், பட்டாசு தொழிற்சாலைகள் வெடி விபத்துகள் இவற்றையெல்லாம் குறிப்பதும் செவ்வாய். பிறகு ஏதாவது நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம், அந்த விஷயத்தில் ஒரு தடை வருது, எல்லா விதமான தடைகளை குறிப்பதும் செவ்வாய் தான். தென் நம்ம ஒரு நிலம், அந்த நிலத்தில் நிறைய முச்செடிகளும் புதர்களும் தான் இருக்குது. விவசாய நிலங்களாக இருக்கிற பட்சத்துலையும் அதுவும் செவ்வாய் தான். முச்செடிகள் புதர்கள் நிறைந்து கிடக்கிற ஒரு நிலமாக இருந்தாலும் அதுவும் செவ்வாய் தான். பிறகு கடனை குறிப்பதும் போராட்டக்காரர், கலகம் பண்ணுறவங்க, வீட்டில் ஆகட்டும் இல்லை வெளியில் ரோட்டில் ஆகட்டும், இல்லை எங்கே பண்ணுகிற போராட்டம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்களெல்லாம் குறிக்கிறதும் செவ்வாய் தான். பிறகு நம்ம சாப்பாட்டில் ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப அதிக காரம் சாப்பிட்றது, அந்த அதிக காரத்தை குறிப்பதும் செவ்வாய். நம்மளோட நம்ம வீட்டில் கிச்சனை சமையல் அறையை குறிப்பது செவ்வாய். நமக்கு ஏற்படுகிற நோய் அதை குறிப்பதும் செவ்வாய். மருத்துவமனை அதை குறிப்பதும் செவ்வாய். நோய் சார்ந்த காரகம், மருத்துவம், மருத்துவர்கள் இவர்களை எல்லாமும் குறிப்பதும் இந்த செவ்வாய் தான். கடுமையான தொந்தரவுகள் நமக்கு கொடுக்குற வலிகள், பிறகு போகம், ஏதாவது ஒரு விதவையோட தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பது சுக்கிரனோட சேரும்போது. ஸோ அதே பிறகு வயல், நம்ம விவசாய நிலத்தில் விவசாய நிலம் என்றாலே அதில் வந்துடும், வயல் அப்படிங்கிறதையும் அதிலே வந்துடும். பிறகு முரட்டுத்தனமாக ஒருத்தர் பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செவ்வாய் தான். ஸோ பிடிவாதத்துக்கு காரகம் செவ்வாய் என்றாலும் முரட்டுத்தனமான பிடிவாதத்துக்கு காரகம் தான் மெயினாக கண்டிப்பாக செவ்வாய். பிறகு பவள நகைகள், முத்து நகைகள் எப்படி நான் சந்திரனுக்கு சொன்னேனோ வெள்ளை கலரில் இருக்கிறதுனால இங்கே சிவப்பு கலரில் இருக்கிற பவள நகைகள் செவ்வாய்க்கு காரகம். பிறகு உலோகங்கள், எல்லா டைப் ஆஃப் உலோகங்களும், நீங்கள் நம்ம ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக பயன்படுத்துகிற அத்தனை உலோகங்களும், ஏன்னா உலோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியும். நம்ம ஒரு இயந்திரங்களை உருவாக்குறதுனாலும் சரி, எதை உருவாக்குனாலும் இந்த உலோகங்கள் தான், நிறைய உலோகங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எல்லா உலோகங்களையும் குறிப்பதும் செவ்வாய் தான். பிறகு ஒருத்தரை பார்த்து நம்ம கடுமையான சொற்களை வச்சு திட்டுறோம் அப்படிங்கும்போது அந்த கடுஞ்சொற்களை குறிப்பதும் செவ்வாய். பிறகு நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்வத்தை குறிக்கிறதும் செவ்வாய் தான். ஸோ அந்த ரொம்ப எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ எதையுமே ஊக்கத்தோடு செய்வோம், அந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பதும் செவ்வாய் தான். பிறகு ஒருத்தருக்கு முரட்டுத்தனமான அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்னாலே முரட்டுத்தனம். ஸோ அது அறிவுலையாகட்டும், இல்லை கோவத்திலையாகட்டும், இல்லை மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், ஸோ மற்ற கிரகங்களோட சேரும்போது அந்த முரட்டுத்தனத்தை அதை அதிகமாக்கி கொடுத்துரும். ஸோ அந்த முரட்டுத்தனத்தை குறிப்பதும் செவ்வாய். பிறகு ஒருத்தரோட அந்த அவங்களோட சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, போட்டி மனப்பான்மையை உருவாக்கி கொடுக்கும். ஸோ அந்த போட்டி மனப்பான்மை ஒருத்தருக்கு உருவாகுதுனாலே அங்கே செவ்வாயோடைய காரகம் வந்துடும். பிறகு விவசாயத்தை குறிப்பது செவ்வாய். அதிகமான காம இச்சைகளை குறிப்பதும் செவ்வாய். சண்டை செய்வது, சண்டைக்கு அந்த சினிமாவில் ஸ்டண்ட்டு செய்கிற
இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்டண்ட் யூனியன், இவங்களுக்கெல்லாம் இந்த சண்டை அப்படிங்கிறது வரும்போதே அது இராணுவத்திலையாக இருக்கட்டும், இல்லை சினிமாவாகட்டும் இருக்கட்டும், இல்லை வீட்டிலையாக இருக்கட்டும், தெருவிலையாக இருக்கட்டும், சண்டைக்கு காரகமே செவ்வாய். நடனத்திற்கு காரகம் கராத்தே போன்ற ஜிம்னாஸ்டிக் இந்த மாதிரியான ஒரு காரகம்லாம் செவ்வாய். கட்டிடக் கலைஞர்களை குறிப்பது செவ்வாய். கொத்தனார், சித்தாள், மேஸ்திரி இவர்களெல்லாம் குறிக்கிறதும் கட்டிடம். அதுலேயே வந்து இன்னும் ஆர்கிடெக்ட் அந்த மாதிரியான சிவில் இன்ஜினியர்ஸ் இவங்க அதில் சார்ந்த அத்தனை பேரை குறிக்கிறதுமே, கட்டிடக் கலைஞர்கள் எல்லாரையும் குறிப்பதும் செவ்வாய். பிறகு முன்னாடியே சொன்ன ஆயுதங்கள், வெடிமருந்துகள், ஒரு இடத்துல வந்து கோர விபத்து நடக்குது, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஸோ தென் வந்து கொலை, திடீர் மரணங்கள், இது எல்லாத்தையும் குறிக்கிறதுமே செவ்வாய் தான். பிறகு ஒருத்தருக்கு ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த ஈகோ, கோபம், இதெல்லாத்தையும் குறிக்கிறதும் செவ்வாய் தான். வெப்பம், கடுமையான வெப்பத்தை குறிப்பது செவ்வாய். பெரிய பெரிய தொழிற்சாலைகளை குறிப்பது செவ்வாய். ஒரு நேரம் தவறாமை, பங்க்சுவலாக ஒருத்தர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அங்கே செவ்வாய். தென் ஒருத்தருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பாதுகாப்பு பணியில், நாட்டோடைய பாதுகாப்பு பணியில் இருந்தாலும் சரி, தலைவர்களுக்கு பின்னாடி இந்த பாடி கார்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கறதும் செவ்வாய் தான். வீட்டிற்கு இந்த பாதுகாப்பாக நீங்கள் ஒரு விலங்குகள், கால்நடைகள்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அவங்களும் அந்த இதில் தான் வருவாங்க. அந்த விலங்குகளுமே இந்த செவ்வாயுடைய காரகத்துவத்தில் வருவாங்க, பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில். பங்காளிகளையும் சகோதரர்களையும் குறிப்பதும் செவ்வாய் தான். பிறகு இதே செவ்வாய் வந்து ஆண் வீட்டில் இருக்கும்போது முருகன்னு சொன்ன மாதிரி, பெண் வீட்டில் இருக்கும்போது அம்பாள், காளி மாதிரி ஆயுதம் ஏந்திய தெய்வங்கள் இவர்கள். அந்த தெய்வம் பெண் தெய்வம் அம்பாள்னு வச்சுக்கலாமே அவங்களுக்கும். ஸோ இந்த தெய்வங்களை குறிப்பதும் செவ்வாய் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் செவ்வாயுடைய காரகத்துவங்கள். அடுத்த வீடியோவில் புதனுடைய காரகத்துவம் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.